design thinking. CMMI, the full form is capability, machine model, integration. So, இதில் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மூலிமா டிசைன் திங்கிங் உள்ள கொண்டு வந்து CMMI எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். So, introduction to CMMI. So, CMMI stands for capability, machine model, maturity model, integration. So, இது எதுக்காகனா level improvement training and appraisal program. Okay, நம்மளுக்கு ரொம்ப யூஸ் பண்றோம் எங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல ரொம்ப யூஸ் பண்றோம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல என்னன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம்வொர்க் நம்மளுக்கு கொண்டு வரதுக்காக இந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது. செகண்ட் ஒன் ஆர்கனைசேஷன் வந்து அச்சீவ் பண்ணி ஹையர் லெவலுக்கு மெச்சூரிட்டி ஆகி அதோட எஃபிஷியன்சி கொண்டு போகிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம் CMMI. Enhances risk management and quality assurance and project management. Introduction to design thinking. Design thinking இதில் கொண்டு வரும்போது என்ன பண்ணுறோம்? Human centric approach, problem solving நம்மளுக்கு கொண்டு வரதில் empathize, ideation, prototyping and testing இதில் கொண்டு வரதுனால நம்மளுக்கு இது encourage பண்ணுறது creativity இருக்கிறது innovative solution வந்து இதில் create பண்ணுவோம். Okay. So now we are going to implement in design thinking. In the design thinking, வந்து நம்ம முதல்ல பார்க்கிறது bridging the gap between the process model and also the user centric innovation. சரியா? நம்ம user centric innovation வந்து நல்ல பெட்டரா வரதுக்காக நம்ம இந்த process model design thinking மூலமா யூஸ் பண்றோம். So enhance adaptability, responsibility in the process. நம்மளுக்கு இந்த adaptability, responsibility இத கொண்டு வந்து நம்மளோட design thinking மூலமா CMMI யூஸ் பண்றோம். So collaboration among stakeholders. நம்மளோட stakeholdersல collaborate பண்ணி continuous improvement கொடுக்கிறதுக்காக இந்த CMMI யூஸ் பண்ணுவோம். Integration overview. So integration overview எதுக்காகனா நம்ம phases வந்து enhance பண்றோம். எது மூலமா CMMI practice மூலமா enhance பண்றோம். Second process வந்து நம்ம user needs தகுந்த மாதிரி real world challenges மூலமா கொண்டு வரோம். Third, foster innovation, establish quality and efficiency. Phase 1, empathize. Empathize வந்து நம்ம stakeholder என்ன needs தேவை, challenges என்ன தேவை, expectation என்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு வந்தாச்சு. அந்த சர்வே நம்ம எடுத்ததை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக எடுக்கும். இந்த பெயின் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம். டிஃபைன். இதெல்லாம் அந்த கேப் வந்து நம்ம இன்டிகிரேஷன் மூலமா சரி பண்ணுறதுக்கு இந்த கேப் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது ரெண்டு சைடுமே நம்ம அனலைஸ் பண்ணி ரிகவர் பண்ணி இனோவேட் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து டிசைன் திங்கிங் இதில் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட கீ ஏரியாஸ் பற்றி கொடுப்பாங்க. ஐடியா பிரெயின் ஸ்டார்மிங் மூலிமா விச்சஸ் ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, கேப் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதே ப்ராக்டிஸ் வந்து ஆட்டோமைசேஷன் ஆகும். அந்த ஆட்டோமைசேஷன் ஆகும்போது நம்ம ஃபீட்பேக் குரூப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ கொலாபரேட் பண்ணும்போது கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் மூலமா நடக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து ஆகும். ப்ரோட்டோடைப் பைலட் இன்டிகிரேஷன் இதில் கொண்டு வரோம். அந்த ஃப்ரேம்வொர்க் வந்து காம்ப்ளீட் எதுக்காக பண்ணுறோம், CMMI என்னது டிசைன் திங்கிங் மூலமா உள்ள கொண்டு வந்து இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். கிரியேட் ஸ்மால் ஸ்கேல் ப்ரோட்டோடைப் டெஸ்டிங் கொண்டு வந்து அந்த நியூ ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் ஃபீட்பேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணி அந்த ஃபீட்பேக்ஸ் என்ன கொண்டு வரோமோ அந்த ஃபீட்பேக்ஸ் மூலமா நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணலாம். டெஸ்டிங் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணும்போது அதை டெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து எந்த இடத்துல டிபக் ஆகுது, எந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருக்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் எதுக்காகனா நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக. செகண்ட் ஒன் அந்த டிஃபெக்ட் வந்து ரெடக்ஷன் ஆகிறதுக்காக. ஸோ கீ ஸ்கோல்டர்ஸ் வந்து டே ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு ஃபீட்பேக் வாங்கி அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக நம்மளுக்கு கண்டினியூஸ் டெஸ்டிங் போயிட்டு அதோட ஃபீட்பேக்ஸ் நம்ம கேதர் பண்ணால் தான் நம்மளோட SPI-யும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், CMMI-யும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதோட டீப் எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா நம்மளுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் இனோவேஷன்ஸ் அதை கொண்டு வரும். செகண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நீட்ஸ். தேர்ட் ஒன் அந்த சேஞ்ச் பண்ணி ரேபிட் மேக்கர்ஸை கொண்டு வந்து மார்க்கெட்டில் நம்மளோட மேலே கொண்டு வந்துருக்காங்க. சேலஞ்சஸ் என்னென்னா ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கணும். அது எதுக்காக கிரியேட்டிவ் அப்ரோச்சஸ் கொண்டு வரும். ஸோ மேனேஜிங் சேஞ்ச் வித் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன் நம்ம ஒவ்வொரு
ஸ்கில்லாக இன்டிகிரேட் ஆகுது. இந்த இடத்துல நம்மளுக்கு சிஎம்எம் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேம் பஃபர் டிசைன் திங்கிங் மூலயமா கொண்டு வந்தனால சாஃப்ட்வேர் ஃபிலிம் வந்து அதிகமாயிடும். செகண்ட் ஒன், நம்ம இஷ்யூ இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபாஸ்டர் ரெசல்யூஷன் கூட ஆகும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கொலாபரேஷன், இன்க்ரீஸ் கிளைண்டோட கொண்டு வரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். லாஸ்ட் ஒன், ஒவ்வொரு இதுவும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி மெஷர் பண்ணி ப்ராப்ளம்ஸை